கம்பன் கழகம் 26வது ஆண்டு விழா ராமநாதபுரம் தனியார் மகாலில் கம்பன் கழகம் நிறுவன தலைவர் ஆடிட்டர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. சனிக்கிழமை நடந்த தொடக்க விழாவில் வளர்மதி இளஞ்செழியன் வரவேற்றார். தமிழரசி உதயகுமார், விஜயராணி கருணாநிதி, ஆயிர வைசிய மகாசபை தலைவர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செய்யது அம்மாள் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் பாலகிருஷ்ணன், ஆடிட்டர் சுந்தரராஜன் எழுதிய நீதியின் சிலம்பு என்ற நூலை வெளியிட்டார். கம்பன் கழக பொருளாளர் அப்துல் மாலி தலைமையில் கவியரங்கம் நடந்தது. தீபன் சக்கரவர்த்தி நன்றி கூறினார். தொடர்ந்து நடந்த 2ஆம் நாள் நிகழ்வில் அழகு முருகன், மோகனபிரியா வரவேற்றனர். சேதுபதி அரசு கலைக் கல்லூரி தமிழ்துறை தலைவர் கோபிநாத், ஆதிமுக அவைத்தலைவர் காட்டாம்பூர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கியும் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் காளீஸ்வரிக்கு பாராட்டு தெரிவித்தும் அலகிலா விளையாட்டுடையார் என்ற தலைப்பில் பேசினார். அதனைத் தொடர்ந்து கம்பனில் கூறப்படும் அறநெறிகள் வீட்டிற்கானதா நாட்டிற்கானதா என்ற தலைப்பில் கவிஞர் மானுடப்பிரியன் தலைமையில் பட்டிமன்றம் நடந்தது. விழாவில் பசுமை முதன்மையாளர் சுபாஷ் சீனிவாசன், தலைமை ஆசிரியர் நவரத்தினம், ஆசிரியர் தமிழரசி உள்பட பலர் கலந்து கொண்டனர். முருகேஸ்வரி, தாமரை செந்தூர்பாண்டி ஆகியோர் நன்றி கூறினர். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் மொழியில் வடமொழி இருப்பதை படித்துவிட்டு எழுதிய போது பலர் செய்த வேலை வெறும் மொழிபெயர்ப்புதான். வடமொழியில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை படித்துவிட்டு தங்கள் மொழியில் எழுதினார்கள், மொழிபெயர்ப்பு. ஆனால் இந்த 300 ராமாயணங்களில் எவரும் அடைந்தில்லாத புகழை கம்பன் அடைந்தார். ஏனென்றால் வான்மீகியை முழுவதுமாக படித்து கற்று தேர்ந்து கரைத்து குடித்து இன்னும் நுட்பமாக சொல்வதென்றால் தான் உண்ணுகிற உணவை செமித்து அதை தன் குருதியில் சேர்த்து அதையே பிறகு பாலாக மாற்றி சொல்வது புரியுதா? தான் உண்ணுகிற உணவை தின்று செமித்து அதை தன் குருதியில் சேர்த்து குருதியில் சேர்த்ததை தன் அமுத கலசங்களில் பாலாக மாற்றி தன் குழந்தைக்கு மாற்றித் தரும் ஒரு தாயின் கருணையை போல வடமொழியில் நான் படித்த காப்பியத்தை தின்று செவித்து, அப்படி சொன்னால் பிழையில்லை, வடமொழியிலே படித்த காப்பியத்தை தின்று செவித்து தன் குருதியிலே சேர்த்து தமிழன் என்ற குழந்தை குடிப்பதற்கு ஏற்ற விதத்தில் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கூட்டி ஒரு காப்பியத்தை எழுதிய பெருமை கம்பன். 300 ராமாயணங்கள் எந்த ராமாயணத்துக்கும் இது பெருமை இல்லை. நான் எழுதிய ராமாயண காப்பியத்திற்கு கம்பன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? ராமாவதாரம். அது கம்பன் வைத்த பெயர். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட எல்லா உரை நூல்களிலும் ஆய்வு நூல்களிலும் கம்பராமாயணத்தின் பெயரை குறிக்கிற போது எப்படி குறிப்பிடுவோம்? கம்பராமாயணம் என்று குறிப்பிடுவோம். எழுதியவன் வைத்த பெயரே மறைந்து, எழுதியவன் வைத்த பெயர் ராமாவதாரம், எழுதியவன் வைத்த பெயரே மறைந்து, எழுதியவன் பெயரே காப்பியத்தின் பெயராக மாறுகிற அளவுக்கு தன் காப்பியத்தில் அழகும் கற்பனையும் பெருமையும் தமிழர் பண்பாடும் நாகரிகமும் சேர்த்து ஒரு தாய் தன் உணவை குழந்தைக்கு தாயார் மாற்றித் தருவது போல மாற்றி தந்த பெருமைக்குரியவர் சக்கரவர்த்தி. கம்பன் அவர்கள் அவர்களுக்கு பாராட்டுரையும் தூற்றி மகிழ்ந்திருக்கிறது. உகமை மண் பெருமை பெற்று சிறப்பு பெற்றிருக்கிறது என்று காளீஸ்வரி ஆசிரியர் பெருமாட்டியே, கம்பன் கழகத்தில் நீ ஒரு காற்று, ஆம் தம் இன்ப தமிழுக்கு நீ ஊற்று, முகவை சரித்திரத்தில் நீ ஏற்று, இன்றும் எங்கள் கம்பன் கழகத்தில் கூற்று என்று கம்பன் கழகத்தின் சார்பாக இந்த வாழ்த்துப்பாவை பாடி நம்முடைய தலைவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் விளங்குவார்கள் கூறி தெரிவிக்கின்றேன். நன்றி.
இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.